Hi, so what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விக்டோரி மணி ஹிஸ்ட்ரி. அதாவது ரொம்ப சிம்பிளான ஜஸ்ட் ஒரே கிளிக் மூலிமா விக்டோரி மணி ஹிஸ்ட்ரி ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் ரொம்பவே சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெக்லர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் இப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க டூன் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டூன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ, அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோட்டோ. பட் இந்த ஃபோட்டோக்கு வந்து 1:1 அந்த ரேஷியோக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஃபேஸ் மட்டும் தான் தேவை. ஸோ அதை வந்து 1:1 ரேஷியோக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஓகே, பக்காவாக மேலே ஹெட்டுலேருந்து கீழே இந்த கழுத்து வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கணும். ஸோ அப்போ தான் ஃபோட்டோ பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது கீழே இருக்க ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் ப்ராசஸிங் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பக்கா வந்து கார்ட்டூன் எஃபெக்டில் கொடுத்துரும். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ எரேசர் ஐக்கான் இருக்கும் குட்டியாக. அந்த எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபேஸ் மட்டும் தான் தேவை. ஸோ மீதி கீழே இருக்க அந்த கழுத்து, அந்த ஷர்ட்டு எல்லாத்தையும் தேவை கிடையாது. ஸோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். இங்கே பிளர்ரு வந்து 0க்கு செட் பண்ணுறேங்க. திக்னஸாக ஓரளவுக்கு செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறேங்க. பக்காவாக ஒரு பிட்டு கூட இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரஷ் உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து ப்ரஷ் பண்ண பாருங்கள். எரேஸ் பண்ண பாருங்கள். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்க, இல்லை ப்ரோ ஃபேஸ் மேலே வந்து பட்டுடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டூ அண்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அண்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். திரும்ப டூ பண்ணிங்கன்னா பழையபடி ஆகிடும். ஸோ அண்டு பண்ணிங்கன்னா நார்மல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளேன்னு இருக்கும். மேலே டாப்பில் பாருங்களேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு ஃபில்டர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஃபோட்டோ நல்லா அன்சூம் பண்ணுங்கள். 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி அன்சூம் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த கழுத்து இருக்குல்ல, அந்த கழுத்துக்கு மேலே இந்த ஃபேஸ் வந்து வரணும். ஸோ பக்காவாக செட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். சூப்பரான மணி ஹிஸ்ட்ரி ஃபோட்டோ எடிட்டிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற டூன் ஆப் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து வாட்டர் மார்க் வராது. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன் பண்ணுறேங்க. ரொம்பவே சிம்பிளான ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் மூலயமா விக்டோரி ஃபோட்டோ எடிட்டிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு ரெக்லர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் இப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்
கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நான் அங்கே தான் அப்டேட் பண்ணுவேன். அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.